வணக்கம். பாரத பயணத்தின் சார்பில் அனைவருக்கும் இனிய தைத் திருநாள் வாழ்த்துக்கள். தை மாதத்தில் வரும் முக்கிய பண்டிகை விரத நாட்கள் கொடுத்து இங்கு காண்போம். தமிழர் திருநாளாம் தைத் திருநாளில் புத்தரிசி புதுவெள்ளம் பசும்பாலில் பொங்கலிட்டு அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாய் விளங்கும் சூரியனுக்கு படைத்து வழிபடுவது தொன்று தொட்டு வரும் வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கௌரி நல்ல நேரம் எனப்படும் 10:45 முதல் 11:45 மணி வரை பொங்கல் வைக்க உகந்த நேரமாக பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான வட மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரிலும், அசாமில் பிஹு, பஞ்சாபில் லோஹ்ரி, குஜராத்தில் உத்தராயன் என்ற பெயரிலும் வசந்த காலத்தை வரவேற்கும் பண்டிகையாக இந்த மாத பிறப்பு கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். இயற்கையின் ஓர் அம்சமாய் விளங்கும் நம் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக உள்ள கால்நடைகளையும் நம் வீட்டின் ஓர் அங்கமாய் எண்ணி அவற்றிற்கு சிறப்பு செய்யும் நாளாக இது அமைகிறது. 16ஆம் தேதி தை மாதத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் வழிபாட்டிற்கு உகந்தது. அதற்கு அடுத்த நாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல் என்ற பெயரில் உறவினர்கள் நண்பர்கள் பேசி மகிழ்ந்து பொழுதை கழிக்கும் நன்னாள். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை. மறைந்த நம் முன்னோர்களை வழிபடவும் அவர்களுக்கு திவசம் செய்யவும் உகந்த நாள். மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாத பலரும் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை எண்ணி வழிபடுவது சிறப்பு. 23ஆம் தேதி தை 2ஆம் வெள்ளிக்கிழமை. 24ஆம் தேதி சஷ்டி. 25ஆம் தேதி ரத சப்தமி. சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய தன் தேர் சக்கரத்தை வடக்கு திசை நோக்கி திருப்பும் நாளாக இது அமைகிறது. இதை உத்தராயண புண்ணிய காலத்தின் துவக்கம் என்றும் கூறுவர். அதாவது தை முதல் ஆணி மாதம் வரையிலான 6 மாதங்கள் தேவாதி தேவர்களுக்கு பகல் பொழுது என்று அர்த்தம். இந்த காலத்தை தான் உத்தராயணம் என்பர். ஆடி முதல் மார்கழி வரையிலான காலத்தை தட்சிணாயனம் என்பர். இது விண்ணோர்க்கு இரவு பொழுதாம். அதனால்தான் உத்தராயண காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிகப்படியான சுபமுகூர்த்த தினங்கள் இந்த உத்தராயணத்தில் வரும். 29ஆம் தேதி ஏகாதசி. 30ஆம் தேதி பிரதோஷம். தை 3வது வெள்ளிக்கிழமை. பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம். நிறைந்த பௌர்ணமி. வடலூர் வள்ளலார் கோவிலில் அருட்பெருஞ்சோதி தரிசனம். 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. 6ஆம் தேதி 4வது மற்றும் கடைசி தை வெள்ளிக்கிழமை. 7ஆம் தேதி தேய்பிறை சஷ்டி. பிப்ரவரி 12ஆம் தேதியுடன் தை மாதம் நிறைவு பெறுகிறது. பொதுவாக 12 ராசி கட்டங்களில் சூரியனின் அமைவிடத்தையே அந்த மாதமாக கணக்கிடுவர். அதன்படி சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலமே மகர மாதம். அதனால்தான் இந்த மாதப்பிறப்புக்கு மகர சங்கராந்தி என்றும் பெயர். மாசி மாதத்தில் வரும் முக்கிய பண்டிகைகள் விரத நாட்கள் பற்றி அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.